எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. நம்ம வந்துங்க, இப்போ நான் வந்து ஒரு கடையால் வேலை பார்க்குறேன். அவன் வந்து அந்த நம்ம நண்பர் வந்து அந்த பூட்டுவார். பூட்டிட்டு அந்த பூட்டு வந்து லேசாக ஆடும்ல, பெரிய பூட்டு தான், லேசாக ஆடும்ல, அவர் கையில் பிடிச்சி நிப்பாட்டிட்டு அப்புறம் தான் அடுத்த வேலைக்கு போவார். அந்த பூட்டை வந்து கையில் பிடிச்சி கொஞ்சம் கூட ஆடாமல் நிப்பாட்டுவார். நிப்பாட்டிட்டு அப்புறம் தான் அடுத்த பூட்டுக்கு போவார். அவன் ஒன்று கேட்டேன், ஏங்க பூட்டிட்டு கிளம்பிட்டே தானே, அது என்ன பூட்டை கையில் பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றப்ப, இல்லைங்க, பூட்டு வந்து ஆடக்கூடாது, பூட்டு ஆடினா சண்டை வரும்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து புதுசுங்க, பூட்டு ஆடினா சண்டை வருங்கிறது நான் வந்து இன்னும் கேள்விப்பட்டதில்லை. சரி அப்படின்னு சொன்னார். சரி, அது அவருடைய பழக்கம். சரிங்க. அப்புறம் வேறொரு நண்பர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் ஒருத்தர் குடி இருக்காருங்க, பெரிய தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு, பொழுதுக்கு வந்து தேவையில்லாதெல்லாம் வந்து பேசுகிறார், வளன்னு பேச. அவருக்கு வந்து எப்படியா பேச்சை கட் பண்ணுன்னு பார்த்தா என்னால் முடியல. பக்கத்து வீட்டுக்காரராக இருக்காரா, ஒன்றும் முடியலைங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த ஐடியாவை எங்கே சொன்னேன், ஒன்றும் இல்லை, அவர் வீட்டை பூட்டிகிட்டு போகிறாருல, போகும்போது போய் அந்த பூட்டை பிடிச்சி ஆட்டி விடுங்க. அந்த பூட்டு போட்டு போன பின்னாடி அந்த பூட்டை ஆட்டி விட்டு வந்துடுங்க. ஏன்னா என்னுடைய நண்பர் எனக்கு சொன்னார், பூட்டு ஆடனா சண்டை வரணும். அப்போ அவருக்கும் உங்களுக்கு சண்டை வந்துடும்ல, பக்கத்து வீட்டுக்காரருக்கும் உங்களுக்கும் சண்டை வந்து அவர் பேச மாட்டார்ல, அது செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கிளம்புனங்க. இந்த மாதிரி சில நம்பிக்கைகள்லாம் இருக்குங்க, பூட்டுன்னு இல்லைங்க. இப்போ நான் வந்து ஒரு தடவை டீ குடிச்சிட்டு டம்ளர் வச்சேங்க. அந்த டம்ளர் வந்து லேசாக அந்த சின்ன ஸ்பூன் இருந்தது வந்து அதில் பட்டுருச்சு, ஆடிச்சு, சவுண்டு வந்துச்சு. அந்த அதிர்வு இருக்கும்ல, அந்த அதிர்வு வந்து வந்துச்சு. உடனே பக்கத்தில் இருந்த பெரிய பையன் என்ன சொன்னார், அப்படி பிடிச்சி நிப்பாட்டு, அதிர்வுலாம் வரக்கூடாது, அந்த மாதிரி டம்ளர் வந்து சத்தமெல்லாம் வரக்கூடாது, கையில் பிடிச்சி நிப்பாட்டு முன்னாடி தான் அவர் நிப்பாட்டினாரு பேசுறாரு. அது மாதிரி அதே மாதிரி டம்ளர், இந்த ஊசி இருக்குல்ல, இந்த நைட்டெல்லாம் வந்து நான் வந்து முன்னே கடையில் வேலை செய்யும்போது யாராவது வந்து நைட்டில் வந்து இந்த சீரை வைக்கிற ஊசி கொடுக்கோம்பாங்க. முதலாளி வந்து அதெல்லாம் கொடுக்க வேண்டாம், நைட்டில் வந்து கொடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊசியெல்லாம் வந்து நைட்டில் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரிங்க இந்த முட்டை வந்து கேட்குறாங்கன்னா, முட்டை வந்து கேட்டால் முட்டையெல்லாம் நைட்டில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாருங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்துக்கு சரி. எப்படின்னா இப்போலாம் வரலங்க, இந்த கரண்ட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இருட்டில் வந்து சின்ன மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் ஊசியாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து சின்னதாக இருக்கிறனால பார்த்து எடுத்து கொடுக்க முடியாது கரெக்டாக. அந்த இருட்டு வெளிச்சத்தில், சின்ன வெளிச்சத்தில் ஊசி வந்து எடுத்து கொடுக்க முடியாது. தவறி கீழே விழுந்துட்டா அடுத்து வர்றவங்க காலில் குத்திடும் ஊசி. அதே மாதிரி இந்த முட்டையெல்லாம் தவறிச்சுன்னு கீழே விழுந்து உடஞ்சிடும். இந்த மாதிரி விஷயங்களுக்காக அப்போ வந்து வெளிச்சம் கம்மியாக இருந்துச்சு, கரெக்ட்லாம் கிடையாது. அந்த காலத்தில் அதெல்லாம் பொருந்தாது. இப்போ பொருந்துமாங்கிறது எனக்கு தெரியல. இப்போ ஆனால் அதை நம்புகிறாங்க. அதே மாதிரி ஒரு நான் வந்துங்க தொப்பியை கட்டி வந்து கீழே வச்சுருந்தேன். இந்த பக்கத்தில் இருந்த ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு 7-8 வயசு பொம்பளை பிள்ளைங்க அந்த தொப்பியை எடுத்து தலையில் போட்டு பார்த்துச்சு. உடனே அந்த எங்கள் பெரியப்பா வந்து திட்டுறாரு, பொம்பளை பிள்ளைங்க தொப்பி ஓடக்கூடாது, தொப்பி ஓட்டால் நாட்டில் பஞ்சம் வரும் அப்படின்னா. அப்புறம் உடனே அது வந்து கழட்டி வச்சுங்க. எப்போங்க, அப்போ வந்து அரிசி வந்து படி 1 ரூபா 2 ரூபா விற்றுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த 25 கிலோ மூட்டை என்ன விலைக்கு சிப்போம். அப்பவே வந்து எங்கள் பெரியப்பா வந்து சொல்கிறார், நாட்டில் பஞ்சம் வரணும். அப்போ இப்போலாம் அப்பா இருந்தான்னு என்ன சொல்லுவாருங்க, நினைச்சா பார்க்கக்கூடிய நடவா. சரி, வேற என்ன செய்யுங்க, எல்லாம் நம்பிக்கையில் தான் ஓடிட்டு இருக்கு வண்டி. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை, அதே மாதிரி நம்மளும் அவங்க நம்பிக்கையிலேயே விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா வாழ்க்கையே நம்பிக்கையோட தாங்க, நம்பிக்கையில் தான் நடந்துட்டு இருக்கு. சரிங்க, வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. நன்றி.